ட்ரேடிங்ல உடனே சக்சஸ் ஆனுங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ட்ரேடிங்கை விட்டு வெளியே போயிருங்க. இங்க எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணோம்னாலும் ஒரு டைம் டியூரேஷன் ஆகும். ஸோ அப்பதான் அந்த ப்ரொடக்ஷனுக்கான ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபார்மர் ப்ரொடக்ஷன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் விதையிட்டு உரமிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டைம் டியூரேஷன் அவர் ஒதுக்குவாரு. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை பண்ணா மட்டும்தான் அதுக்கான ஈல்டு வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ அதை அறுவடை பண்ணி சேல் பண்ணி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாரு. இதே தான் ட்ரேடிங்லயும் இங்க வந்தோடனே ப்ராஃபிட் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்க, ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எவ்வளவு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ரிஸ்க் ரிவார்ட் எப்படி பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாஸ் வச்சு தான் நீங்க ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியும். ஸோ நான் என்னோட 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல 5 இயர்ஸா லாஸ் தான் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ அதைத்தான் நான் பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் வந்து சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ என்னோட ட்ரேடிங் சக்சஸ்க்கான காரணமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கன்சிஸ்டன்சி ரெவன்யூ வந்து இந்த ட்ரேடிங்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ மற்றபடி சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து மேனிபுலேட் ஆகாதீங்க. அதுல ஃபேக் இருக்கு, ரியல் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி இந்த சோசியல் மீடியால ஃபேக் ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் அதிகமாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரையும் நம்பாதீங்க, நீங்களா இறங்குங்க, அனுபவப்படுங்க, அப்புறம் நீங்க அந்த ட்ரேடிங் வந்து சக்சஸ் பண்ணுங்க.